ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நம்ம A1 நர்சரியில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மல்லிகைப்பூ செடியை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்க மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரி ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வந்து 500 கணக்கில் பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெறும் 12 இன்ச் பாட்டில் வச்சுருக்க செடி தான். தாராளமாக ஒரு 500 மொட்டுக்கள் இருக்குது. இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6, 8 இதில் வந்து கிட்டத்தட்ட 10 மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 50 அரும்புகளுக்கு மேலே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. 50ன்றது கம்மி தான், அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க மல்லிகைப்பூ செடியும் உரம் மருந்து கொடுக்குறோன்றது வந்து செகண்டு. அதுக்கு உண்டான கரெக்டான பராமரிப்புகள் எப்படி பண்ணணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் வாழ்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு டிப்ஸ், நீங்கள் வாங்கி வைக்கிற மல்லிகைப்பூ செடிக்கு தேவையான மண் கலவை வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற பாட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் பாட்டில் வந்து வச்சுருக்கோம். இந்த 8 இன்ச் பாட்டில் வச்சுருக்க செடி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் க்ரோ ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 8 இன்ச் பாட்டில் உள்ள செடி. இது பார்த்தீங்கன்னா 12 இன்ச் பாட்டில் உள்ள செடி. எவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்றது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இந்த 8 இன்ச் பாட்டில் வச்சுருக்கனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே வேர்கள் வந்து போட்டுருச்சு. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாமே மண்ணே இல்லாமல் வேர்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போ எப்படி இந்த செடி அடுத்தடுத்து தளைஞ்சு வரும்? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 8 இன்ச்சில் வைக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 6 மந்த் 1 இயர் கழிச்சு உங்களுக்கு செடி இந்த மாதிரி பெருசாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி 12 இன்ச் பாட்டில் மாற்றி வைக்கணும். அந்த 12 இன்ச் பாட்டில் எப்படி மாற்றி வைக்கணும் இந்த மாதிரி செடிகள்ன்றதை பற்றி வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 இன்ச்சு ஒரு 12 இன்ச் பாட்டு இருக்க மாதிரி பாட்டில் வந்து நடவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மண் கலவை வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று. இந்த மண் கலவை வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக கொடுங்க. செம்மண் கலவை கொடுங்க. செம்மண் கலவையை மட்டும் அப்படி டைரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா, செம்மண் கலவை வந்து நீங்கள் அப்படி மண் மட்டும் கொடுக்குறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா மண் கொலண்டு ஆகும். தண்ணியே ஊற்றாமல் விட்டிங்கன்னா கல் மாதிரி ஆகும். அப்படி இருக்குன்ற பட்சத்துக்கு அந்த மண் கலவை கூட ஆட்டி எருவு கலக்கலாம், வேறு வெர்மி கம்போஸ்ட் கலக்கலாம், வேறு கோகோ பீட் வந்து கலக்கலாம். கொஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% மணல் வந்து நீங்கள் கலக்கலாம். அப்படி கலக்கும்போது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த செடி செம்மண் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினாலும் ஊற்றாட்டியும் உங்களுக்கு அந்த மண் வந்து எப்பயுமே பொதுவதுப்பு தன்மையாக இருக்கும். செடியோட குரோத்தும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கும்போது ஸ்டார்டிங்லேயே மண் கலவையில் இது கரெக்டாக வந்து அந்த கோகோ பீட்டு அந்த மணல் அது கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செடிக்கு வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை மட்டும் கம்பல்சரி கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வந்து செடி வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து க்ரோ ஆகும். அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள் எல்லாமே பிடுங்கிடுவீங்க. இப்போ இந்த அரும்புகள் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த ஒரு லீஃப் இறக்கி வந்து இந்த இடத்துல கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யும், இந்த வெறும் ஒரே குச்சி தான், இந்த ஒரே குச்சியிலேருந்து ஒரு 4-5 கிளைகள் வந்து தளைஞ்சு வரும். இப்போ இந்த இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் ஒரே நாற்று தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு 40 பிரான்ச் பக்கம் வச்சுருக்கு. வெறும் 12 இன்ச் பாட்டில் இருக்கதான். இப்போ 40 பிரான்ச் வச்சுருக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே கவாத்தை வந்து கட் பண்ணி விட்டது. இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம், அடுத்து இங்கே கட் பண்ணியிருக்கோம், அடுத்து மேலே ஏற்றி தள்ளி வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 150-200 கிளைகள் பக்கம் வச்சுருக்கு. இப்படி கட் பண்ணி விடும்போது தான் உங்களுக்கு செடியோட குரோத் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வரும். இந்த அளவுக்கு வந்து ஒரு 500-1000 கணக்கில் வந்து பூக்கள் வந்து பூத்துருக்கும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 மொட்டுக்கள் இருக்கும். ஆனால் இதில் பூக்கள் வந்து பூத்துருக்க பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சிருக்காங்க. தெரியுதா பார்த்தீங்களா? பூக்கள்லாம் தேவைக்கு வந்து எடுத்துருப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கம்மியாக வந்து தெரியுது. கிட்டத்தட்ட ஆனால் இதிலே 600 இருக்குது. ஆனால் இந்த செடியோட பூ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கு மேலே வந்து பூக்கள் வந்து பூத்துருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வளரும்போது ஏகப்பட்ட பூக்கள் வந்து பூத்துருக்கும். அதனால் நீங்கள் அந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மூணாவது நீங்கள் சன்லைட் வந்து ஓப்பன் பிளேஸில் வந்து வைக்கணும். இப்போ ஒரு செடி நீங்கள் நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்கணும். அப்படி வைக்கும்போது பக்கத்தில் இப்போ நிறைய பேர் கார்டனிங்கில் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி செடி 2 செடி இருக்குது. இந்த 2 செடியும் இப்படி ஒட்டிக்கிட்டு வந்து வைக்கவே கூடாது. ஒரு செடிக்கு ஒரு செடி 2 செடியுமே இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் விட்டு வைக்கணும். இப்போ இந்த செடி இங்கே இருக்குன்னா அந்த செடி அந்த அளவில் கொஞ்சோண்டு கேப் இருக்கணும். இலை வந்து ஒட்டக்கூடாது. ஏன்னா சன்லைட் படும்போது அந்த செடியை சுற்றி எல்லா இடத்துலையும் படணும். அப்படி பட்டால் தான் உங்களுக்கு நோய் தாக்குதல் வராது. செடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும் அந்த சன்லைட் அதிகமாக படுறதுனால. பொதுவாகவே மல்லிகைப்பூ செடிக்கு சன்லைட் படணும். அப்படி சன்லைட் படும்போது உங்களுக்கு இந்த லீஃப்லாம் பார்த்திங்கன்னா எப்போயுமே பிரைட்டாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த பூக்கள் வைக்கிறதுல கூட அந்த சுருண்டு பூ வரும். அந்த மாதிரி வைக்காமல் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும்.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் சன்லைட் அதிகமாக படக்கூடிய இடத்துல வந்து உங்கள் மல்லிகைப்பூ செடியை வந்து படுற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லிகைப்பூ செடிக்கு தொட்டியில் வச்சுருவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சில கொடிகள் வரும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் நாட்டு மல்லி தான். இந்த நாட்டு மல்லியிலே கொடி வருது. இந்த மாதிரி நீங்கள் எந்த மல்லி வாங்கி வச்சாலும் கொடி வரும். கொடி வரதை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இதை கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த செடியாக இருக்கிறது வந்து க்ரோவ் ஆகும். கொடியாக நீங்கள் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செடியை வளர்க்கக்கூடாது, கொடியை மேலே ஏற்றி விட்டு அடுத்து வந்து கட் பண்ணணும். ஆனால் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செடியாக வளர்க்குறது தான் ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பூக்களை வந்து நிறைய எடுக்க முடியும். கொடியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பூக்களை வந்து பறிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செடியாகவே நடவு பண்ணி வச்சு வளர்த்துக்கங்க. அடுத்ததாக நீங்கள் எவ்வளோ உரம் கொடுத்தாலும் அந்த செடியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் தான் இருக்குது. அந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா களைகள் வந்து முளைக்க விடாதீங்க. இப்போ இந்த களைகள் நீங்கள் முளைக்குதுன்னு போது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த களைகள் வந்து எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு செடி வந்து க்ரோவ் ஆகாது, பூக்களும் வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி களைகள் சின்னதாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே பிடிங்கிருங்க. ஏன்னா மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 90% வந்து களைகள் தான் எடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் களைகளை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நீங்கள் நடவு பண்ணி வச்சுருக்க செடிகளுக்கு வந்து போயிடும். இது வந்து எல்லா செடிகளுக்குமே நீங்கள் களைகள் முளைக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நீங்கள் நட்டு வச்சுருக்க செடி வந்து எடுத்துக்கிறோம். நிறைய பேருக்கு அந்த பூக்கள் பூக்காமல் இலைகள் பெருசாக வர்றது, பசேருன்னு இருக்கும் இலைகள் எல்லாமே, அப்படி வர்றதுக்கெல்லாம் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சன்லைட்டோட வெளிச்சம் வந்து பத்தாமல் தான் அந்த மாதிரி பூக்கள் கம்மியாக பூக்கிறது, அந்த இலைகள் வந்து பெருசாக வர்றதுக்கான மெயினான ரீசன் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு விட்டிங்கன்னா ஒரு 1 இயர் கழிச்சு அது பாட்டில் வந்து நல்லா க்ரோவ் ஆயிரும். க்ரோவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வேர்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப கிரிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியை நீங்கள் உடச்சோ இல்லை அந்த தொட்டியை பிளாஸ்டிக் தொட்டினா அப்படியே உருவி எடுத்துக்கலாம். சிமெண்ட்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மண் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணே கம்மியாக தான் இருக்குது, வேர்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கிரிப்பாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லைட்டாக கிண்டி விட்டிங்கனாலே போதும், அந்த மண்ணுகள் ஃபுல்லாமே கொட்டிடும். கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் அதே பாட்டில் நடவு பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதே பாட்டில் நீங்கள் நடவு பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 6 மந்த் கழிச்சு இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய பாட்டில் வந்து நடவு பண்ணிக்கோங்க. இது வந்து 8 இன்ச் பாட்டில் இருந்தது, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி 8 இன்ச் பாட்டில் இருந்தது. ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வெறும் வேர்கள் மட்டும்தான் இருக்குது. இப்படி மண்ணை இல்லைன்னும் போது அடுத்து வந்து இப்போ நான் நல்லா இருக்க ஸ்டேஜ்லேயே வந்து அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் என்ன செய்வீங்கன்னா செடி அந்த இலைகள் பழுத்து செடிகள் இலைகள் குச்சிகள் வரைக்கும் காயிற வரைக்கும் நீங்கள் அதே ஸ்டேஜில் தான் வச்சுருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த செடியோட க்ரோத் பார்த்திங்கன்னா தெரியும். வராமல் இருக்கும்போது செடி நல்லா பெருசாக இருக்கும்போது கொஞ்சமாக அடுத்தடுத்து காஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி தெரியும். அப்படி தெரியும் போதே நீங்கள் அந்த மாதிரி மண் வெளியிலே வந்துடும் வேர்கள். அதாவது மண்ணில் வேர் போகிறக்கு இடம் இல்லைண்டா அந்த தொட்டிக்கு மேலேயே வேர்கள் வர ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு நீங்கள் வேறு ஏதாவது பாட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மண்ணை வந்து உதுக்கணும். உதுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உதுத்துறக்கூடாது. இந்த மெயினான தாய் செடி மண் இங்கனக்குள்ளே இருக்கும். இந்த மண்ணை உதுக்காமல் நீங்கள் புதுசாக கொடுத்த மண்ணை மட்டும் உதுத்து விட்டுறணும். உதுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 12 இன்ச் பாட்டு, பெரிய சைஸ் பாட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மெயினாக ஹோல்ஸ் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கணும். அந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் எந்த செடி நடவு பண்ணாலும் அந்த ஹோல்ஸ் மேலே வந்து ஒரு கல் வந்து கொடுக்கணும். அந்த கல் எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம ஊற்றுற தண்ணி வந்து அந்த கரெக்டாக வந்து வெளியில் வரணும். இப்படி கல் கொடுக்காமல் நீங்கள் நடவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அந்த தண்ணி வந்து மண் ஃபுல்லாமே போய் அந்த ஹோல்ஸ் அடைச்சிரும். ஹோல்ஸ் அடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து அடுத்து தண்ணி வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். தண்ணி தேங்கிடுச்சுன்னா அடுத்து அந்த வேர்கள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ சின்ன நாற்றாக இருந்தாலும் சரி, பெரிய நாற்றாக இருந்தாலும் சரி, தண்ணி தேங்கி நின்றாலே உங்களுக்கு கம்பல்சரி அழுகி வந்து செடிகள் வந்து காஞ்சு போயிடும். இப்போ இந்த தொட்டிக்கு நடவு பண்ணுறதுக்கு மண் கலவை பார்த்திங்கன்னா செம்மண் கலவை எடுத்தாச்சு. அந்த செம்மண் கலவை கூட மண்புழு உரம், ஆட்டு எரு இந்த மாதிரி கலந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி 1 வீக் முன்னாடியே கலந்து தான் வச்சுருக்கோம். ஏன்னா ஆட்டு எரு கலக்கிறோன்ற போது மண்ணு கூட நல்லா மக்கி வந்து குப்பை ஆகணும். அதனால் ஸ்டார்டிங்லேயே கலந்து வச்சுட்டோம். அந்த மாதிரி கலந்த மண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு அந்த தொட்டியில் வந்து மேலே வரைக்கும் மண் வந்து போட்டு வைக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்து மண் கொடுக்குறோன்ற. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சுருக்க செடிகளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நடவு பண்ணாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் கழிச்சு இந்த மாதிரி தொட்டி மாற்றுற முறையில் நீங்கள் வச்சாலும் சரி, இந்த மாதிரி மண் வந்து சாஃப்டாக வந்து கொடுத்துக்குங்க.
இப்போ இது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், வேர்கள் ஃபுல்லாமே வச்சுருக்கு, ஃபுல்லாக வேர்கள் தான் இருக்குது. இப்போ புதுசாக நம்ம மண் கொடுக்கும்போது செடியோட க்ரோத் வந்து இன்னும் வந்து நல்லா வந்து கிடைக்கும். வெறும் மண்ணை கொடுத்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அடிமண் கலவை கொடுக்கும்போது மண் இரிக்கிறாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி கோகோ பிட்டு, வெர்மி கம்போஸ்ட்டு, ஆட்டு எரு ஒரு 5-10% 10% வந்து மணல் கலந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு செடி வந்து மண் இருக்காது. வெறும் செம்மண் மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கல் மாதிரி இரிக்கிறோம். ஒரு நேரம் தண்ணி ஊற்றாமல் விட்டிங்கன்னா அடுத்து தண்ணி ஊற்றிங்கன்னா கொலண்டு ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த மண் கலவையில் நீங்கள் எந்த செடியும் நடவு பண்ணாலும் அந்த கோகோ பீட்டு, வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி கொடுத்து வந்து நடவு பண்ணுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா செடியை பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில் வந்து நடவு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சென்ட்ரு பகுதியில் வச்சிங்கன்னா மட்டும்தான் சுற்றி வந்து வேர் போகிறதுக்கு செடிக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், செடியோட குரோத் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பாட்டை வந்து செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் பாட்டு நடவு பண்ணி வச்சாலே போதும், சூப்பராக வந்துடும். செடி பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் இருந்தது காட்டிலும் நல்ல பெரிய பாட்டில் வச்சுருக்கனால ஒரு கரெக்டாக ஒரு 1 வீக்கில் வந்து அதோட செடியோட லீஃப்லேருந்து அதோட குரோத் வந்து தனியாகவே தெரியும். இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் இந்த மெத்தடில் நடவு பண்ணும்போது. இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் தான் நடவு பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மந்த்தில் வந்து தொட்டி வந்து மாற்ற முடியாது. அந்த மண் கலவையை எடுத்துகிட்டு அதே தொட்டியில் வந்து அந்த மண்ணை ஃபுல்லாக உதுத்துட்டு மறுபடியும் அதே பாட்டில் வந்து வைக்கணும். இதே பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி நீங்கள் நடவு பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா அந்த மண்ணை ஃபுல்லாக தொட்டியிலேருந்து அந்த எடுத்துகிட்டு அந்த மண்ணை ஃபுல்லாமே உதுத்துட்டு கொஞ்சோண்டு மட்டும் சென்டர் பகுதியில் மண் இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதே பாட்டிலே வந்து நடவு பண்ணிக்கலாம். 12 இன்ச் பாட்டே போதுமானது தான். நீங்கள் செடியை இன்னும் வந்து குரோவாகவே வளர்க்கலாம். இப்போ இது வந்து சின்னதாக தான் இருக்குது, இன்னும் வந்து குரோத்தாகவே வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு 1 இயருக்கு ஒரு தடவை இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பாட்டில் வைக்கிறீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தொட்டியிலேருந்து உருவி செடியோட குரோத்தை பொறுத்து அப்படியே இருக்குன்னா நீங்கள் அதுக்கு வந்து மண் கலவையில் வந்து உரம் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். உங்களுக்கு செடி நல்லா வளருதுண்டா, வளர்ந்துட்டு உங்களுக்கு செடி ஒரு மாதிரி டல்லாகிற மாதிரி தெரிஞ்சால் இப்போ நான் பண்ண டிப்ஸை வந்து கரெக்டாக வந்து பண்ணுங்கள். செடியோட க்ரோத்திங் வந்து இன்னமும் நல்லா கிடைக்கும். பூக்களை வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பறிக்க முடியும். அடுத்ததாக இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளுக்கு மந்த்லி 1 டைம் பாட்டில் வச்சுருக்கனால கம்பல்சரி ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கணும். டிஏபி கொடுக்கலாம், வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம், ஆட்டு எரு கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 வாரத்தில் நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். மண் கலவைக்கு மட்டும் இந்த உரம் மண் சத்துக்கு வந்து உரம் கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு செடி வந்து இந்த அளவில் க்ரோத்திங் வரும். நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 அடுக்கு மல்லிகை செடி இருக்குது, வேறு நாட்டு மல்லி செடி இருக்குது, இருவாச்சி மல்லி, வேறு 10 அடுக்கு ராஜமல்லி இருக்குது, வேறு மலபார் மல்லி, காக்கட்டாம்பூ, இந்த மாதிரி மல்லி வகையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வகைக்கு மேலே வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடி, வேறு பூச்செடி, ஃப்ரூட்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி எந்த செடிகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணி நம்ம நர்சரியில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வெரைட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக கேட்லாகில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட இது ஃபுல்லாமே ரேர் ஃப்ரூட் வெரைட்டிஸ் தான் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்க பலாக்கண்டு, அதே மாதிரி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்க சப்போட்டா கண்டு, கஸ்தூரி மாங்கண்டு இருக்குது, இதெல்லாம் மிராக்கல் ஃப்ரூட் இருக்குது, வேறு லிச்சி ஃப்ரூட்டு, பராபா ஃப்ரூட் இருக்குது, அடுத்து மல்பெரி பிளான்ட் இருக்குது, வேறு ஸ்வீட் லூவி பிளான்ட் இருக்குது, மில்க் ஃப்ரூட் இருக்குது. இந்த மாதிரி ஆல் சீசன் மாங்கன்றிலேருந்து எக்கச்சக்கமான ஃப்ரூட்ஸ் வெரைட்டி வந்து நம்ம நர்சரியில் வந்து கொடுத்துருப்போம். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெரைட்டி தான், அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. அடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஐட்டம் ஃபுல்லாமே வச்சுருப்போம். வேறு வீட்டுக்கு தேவையான அழகு செடி, அதுக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ரோஜா செடிகள் வந்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம நர்சரியில் இருக்குது. வேணுன்றவங்க வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு செடி இல்லாமல் எல்லா செடியோட லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பாட்டுக்களில் 8 இன்ச்லேருந்து 16 இன்ச் வரைக்கும் பாட்டு வந்து கொடுத்துருக்கோம். அந்த பாட்டு உங்களுக்கு எந்த பாட்டு தேவைப்படுதோ நீங்கள் தாராளமாக கேட்லாகில் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.